அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல காரியங்களிலையுமே வெற்றி அடைவதற்காக விபூதி பிடிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பதிவை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, தொலைபேசி மூலமாக அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேரை போட்டு அதற்குண்டான குருதட்சணையை செலுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் அருள்வாக்குங்கிறது பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த வாய்ப்பை அனைத்து மக்களுமே பயன்படுத்திக்கிறங்க. சரிங்களா? அதாவது இந்த விபூதி கட்டுற முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த விபூதியை பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு வில்வ இலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு 21 முடிச்சு அருகம்புல் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் என்ன செஞ்சீங்கன்னா புடம் போட்டு எரித்து வச்சுங்க. புடம் போட தெரியலை அப்படின்னா ஒரு மண் சட்டியில் பச்சை கற்பூரம் வச்சு இந்த 2 விஷயத்தையுமே வச்சு எரிச்சிங்க அப்படின்னா அப்படியே நல்லா சாம்பலாக வந்துடும். இந்த சாம்பலோட நாட்டு மாட்டு பசு விபூதியை கலந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் இரவுலையோ இல்லை அதிகாலையிலையோ பிரம்ம முகூர்த்தத்துலேயோ அந்த விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 மட்டும் அந்த மந்திரத்துக்கு கொடுத்து, அந்த விபூதியை நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு காரியம் உங்களுக்கு அது நடந்து முடியணும் அப்படின்னா, அந்த விபூதியை விநாயக பெருமானை நினச்சிக்கிட்டு நெற்றியில் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி போகக்கூடிய காரியம் வெற்றியோட முடியும். சரிங்களா? இதுதான் விபூதி கட்டுற முறை. சரிங்களா? இந்த விபூதி கட்டுற முறையை எல்லா மாந்திரிகர்களுமே பூசாரிகளுமே இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் 1008 மட்டும் போதும். இது ஒரு மண் கலையத்தில் சேமித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் எந்த இடத்துக்கு போறீங்களோ மனசில் அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு இந்த காரியம் வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த விபூதி எடுத்து பூசிக்கிட்டு போகலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.